திருக்குறள் கதை. குறள் 3. மலர்மிசை ஏகினான். ஒரு அழகான கிராமத்துல கவின்னு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனோட மனசு அந்த ஊர் குளத்துல பூத்திருக்கிற தாமரை பூ மாதிரி ரொம்ப சுத்தமானது. அவனோட தாத்தா ஒரு நாள் அவன்கிட்ட, யாருக்கு பூ மாதிரி தூய்மையான மனசு இருக்கோ அவங்க செய்யற நல்ல விஷயங்களை நாம பின்பற்றுனா நாமளும் இந்த உலகத்துல ரொம்ப நாள் சந்தோஷமா வாழலாம்னு சொன்னாரு. தாத்தா சொன்னதை கேட்ட கவினுக்கு, பூ மாதிரி மனசுன்னா எப்பவும் மத்தவங்களுக்கு நல்லதே நினைக்கிறது தானா அப்படின்னு ஒரு சின்ன யோசனை வந்துச்சு. அப்படி அவன் யோசிச்சுக்கிட்டே நடந்து போகும்போது அங்க ஒரு குட்டி கன்று குட்டி சேத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்தான். அத பார்த்ததும் கவினுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. கொஞ்சமும் தயங்காம சேத்துல இறங்கி தன்னோட முழு பலத்தையும் கொடுத்து அந்த குட்டி கன்று குட்டிய பத்திரமா மேட்டுக்கு தூக்கி விட்டான் கவின். சேத்துல இருந்து தப்பிச்ச சந்தோஷத்துல அந்த கன்றுக்குட்டி கவின் மேல அன்பா உரசுச்சு. கவினும் அது மேல இருந்த இந்த சேற்றையெல்லாம் கழுவி விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டான். கவின் காட்டின அந்த தூய்மையான அன்பை பார்த்து அன்னையில இருந்து அந்த கன்றுக்குட்டி அவனை விட்டு பிரியவே இல்லை. கவின் போற இடத்துக்கெல்லாம் அவனுக்கு பின்னாடியே சந்தோஷமா போச்சு. கவின் செஞ்ச இந்த நல்ல காரியத்தை பார்த்த ஊர் மக்கள் எல்லாரும் அவனை ரொம்ப பாராட்டினாங்க. அவனோட தூய்மையான மனச நினைச்சு பெருமைப்பட்டாங்க. அவனோட இந்த அன்பான குணத்தால அந்த ஊர்ல இருந்த எல்லாரும் அவனுக்கு நண்பர்களானாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் தன்னோட குறள்ல மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அப்படின்னு அழகா சொல்லிருக்கார். அதாவது குட்டீஸ், கவின் மாதிரி தூய்மையான மனசோட நல்ல வழியில நடக்கிறவங்கள நாமும் பின்பற்றினா இந்த உலகத்துல நாமளும் எப்பவும் புகழோட சந்தோஷமா வாழலாம்.